2026 பற்றி நிறைய ஜோதிடர்கள் வந்துட்டு நிறைய சேனலில் பேசியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஃபேமஸான ஜோதிடர் பாலாஜி ஹாசன் பார்த்தோம் அப்படின்னா, கடக ராசிக்கு நாய் கடிக்கலாம், விஷ கடிக்கலாம், படிக்கட்டுலேருந்து கூட கீழே விழுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. பட் இதை பார்த்து யாரும் பயப்பட வேணாம். ஒரு ராசி அடிப்படையில் வந்துட்டு ஒரு பொது பலனாக பார்க்கும்போது இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கால்குலேஷன்ஸ் தான். ஸோ ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது ராசி, அவங்களோட ஜனன காலத்தில் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, ஸோ இது மட்டும் இல்லாமல் அவன் நட்சத்திரங்கள் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதிகள் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு தான் எக்ஸாக்டாக கணிக்க முடியுமே தவிர ஒரு ராசி அடிப்படையில் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எல்லாமே வந்துட்டு அக்யூரசின்னு சொல்ல முடியாது. ஸோ உலகத்தில் வந்து சொல்லக்கூடிய 100,000 ஜோதிடர்களும் ராசி அடிப்படையில் பார்க்கக்கூடிய எல்லா பலன்களும் ஓரளவுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 பேருக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு 30-40% மேட்ச் ஆகலாம். அதனால் 100% மேட்ச் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ அவர் சொல்கிற மாதிரி நம்ம கவனமாக இருக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு நாய்க்கு அடிக்காமல் பார்த்துக்கிறதுலேருந்து விஷப்பூச்சி தாக்காமல் பார்த்துக்கிறதுலேருந்துட்டு வாகனங்கள் போகும்போது ஒரு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமே தவிர அது வந்து ஒரு எதிர்மறை எண்ணமாக வந்துட்டு இந்த இயரை கிரியேட் பண்ணாமல் உங்களை பாதுகாத்து கொள்றதுக்கான ஒரு கவன வாய்ப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இவர் மட்டும் இல்லை, ஸோ எல்லா ஜோதிடர்கள் நெகட்டிவாக உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னாலுமே அதை ஒரு கவனமாக எடுத்துகிட்டு ஒரு பாதுகாப்பாக வந்து செயல்பட்டு அந்த இயரை வந்துட்டு சூப்பராக அமைச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கடகராசிக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ ரொம்ப மோசமாக இருக்குங்கிற அந்த ஒரு தாட்லேருந்து வெளியே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்போட இந்த 2026 ஸ்டார்ட் பண்ணுங்கள்.